வணக்கம் நண்பா. நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய வீட்டை வந்து கொஞ்சம் பிரிச்சுட்டு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒயரிங்கையும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ பழைய ஒயரிங் பூரா பிரிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு புது ஒயரிங் பண்ணியிருக்கோம். அது சும்மா பெருசாக இல்லை, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டியூப்லைட் கனெக்ஷன், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி, அப்புறம் ஒரு பெட் லைட்டு, அப்புறம் ஒரு ஃபேனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி சர்க்யூட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஸ்கொயர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு மட்டும் தனியாக வந்து 4 ஸ்கொயரில் வந்து கீழே மெயின்லேருந்தே எடுத்து கொடுத்துருக்கோம். எதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி லைன் வந்து கீழேருந்து வந்து 4 ஸ்கொயரில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இங்கே ஆல்ரெடி வந்து 2.5 வந்து கனெக்ட் ஜாயின் பண்ணியிருக்கிறது வந்து பழைய ஒயரில் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது மெயின் லைன்லேருந்து எடுத்துகிட்டு வரல. ஸோ அந்த ஒயரே ஓரளவுக்கு நல்லா இருக்கனால 2.5 ஒயர் வந்து ஸ்கொயர் ஒயர் வந்து பழைய ஒயர்லேயே ஜாயின் பண்ணிட்டோம். இதையே வந்து நம்ம ஏசிலேயே ஜாயின் பண்ண முடியாது அப்படிங்கிறனால தான் செப்பரேட்டாக நம்ம தனியாக 4 ஸ்கொயர் போட்டு மெயின்லேருந்தே கொண்டாந்துட்டோம். ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் ஃபியூச்சரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஒயர் ஃபுல்லாமே எல்லாம் வெந்து போய் மெல்ட் ஆகி எல்லாம் கொலாப்ஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தனியாக கொண்டாந்துட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மெயின் லைன் பார்த்திங்க அப்படின்னா தனியாக எம்சிபிலாம் ஒன்று பாக்ஸ் வச்சு அதெல்லாம் வைக்கல. ஸோ மாடல்லையே பார்த்திங்க அப்படின்னா எம்சிபியில் இருக்குது. ஸோ 20 amps எம்சிபி வந்து சர்ஃபேஸ் சுவிட்ச் பாக்ஸ்லேயே வச்சுட்டோம். மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஒயரிங்லாம் பண்ணும்போது ஜங்ஷன் யூஸ் பண்ணுங்கள். 3-way ஜங்ஷன், 2-way ஜங்ஷன், அந்த மாதிரி ஜங்ஷன் யூஸ் பண்ணுங்கள். டீ வந்து அவ்வளோக்கா யூஸ் பண்ணாதீங்க. டீலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ரீஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ ஜங்ஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ராலாக ஒரு ஒயர் வேணும், இல்லை யூபிஎஸ் லைன் எடுக்கணும், இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஜங்ஷனை கழட்டிட்டு உடனே ஸ்ப்ரிங் விட்டு எல்போ போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாது. பெண்டுகே போட்டிருந்தீங்க அப்படின்னா மட்டும் தான் ஸ்ப்ரிங் விட்டு ஒயரை நீங்கள் இழுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ அதிகபட்சம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டு, ஜங்ஷனு, 3-way ஜங்ஷனு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நாளைக்கு ரீஒர்க் பண்ணும்போது ரொம்பவே சிரமம் இல்லாமல் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சர்ஃபேஷியல் பாக்ஸ் மாட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 16 மாடல், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 6 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டிவிக்காக வச்சுருக்கோம். இந்த 16 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி சர்க்யூட்டு, ஃபேனு, லைட்டுக்கெல்லாம் வச்சுருக்கோம். மொத்தமாக 7 சுவிட்ச் வச்சுருக்கோம், ஒரு இண்டிகேட்டர் வச்சுருக்கோம், 2 ப்ளக் பாயிண்ட் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் ரெகுலேட்டர், அதுக்கப்புறம் ஒரு எம்சிபி வச்சுருக்கோம். எம்சிபி பார்த்திங்க அப்படின்னா ஏசியோட கண்ட்ரோல் ஆஃப் ஆன் மட்டும்தான். நேராக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலைசர் கனெக்ஷன் போயிடும். அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசிக்கு கனெக்ஷன் போயிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆங்கிலோட்டர் மாட்டிகிட்டு இருக்கோம். ஆங்கிலோட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜங்ஷன் மேலேயே அப்படியே வச்சு மாட்டாமல் மேலே ஒரு ரவுண்ட் ஷீட்டு மாட்டி அதுக்கு மேலே வந்து ஆங்கிலோட்டர் மாட்டினீங்க அப்படின்னா பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ ஜங்ஷன் மேலே அப்படியே மாட்ட ட்ரை பண்ணாதீங்க, ரவுண்ட் ஷீட்டை மாட்டுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா சுவிட்ச் பாக்ஸில் கனெக்ஷன் கொடுத்தாச்சு, கடைச்சி கொடுத்து இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் போட தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டாக கொடுங்க.